ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபைட்டிங் டிஃபார்மேஷன் காரை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபயர் இன்ஜினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட டிஃபார்மேஷனுமே வந்து நம்ம ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டருமே நம்ம ஃபில் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். பட் அது ரிமோட்டால் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபயர் ஃபைட்டிங் டிஃபார்மேஷன் காரோட ஹைலைட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அது மட்டும் இல்லாமல் இதில் டிஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் வராது, அந்த சைலண்டாக வந்துட்டு உங்களுக்கு வரும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி டாய்ஸு கேஜெட்ஸ்லாம் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுங்க. இதுக்கப்புறம் நானும் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபயர் ஃபைட்டிங் அதாவது ஃபயர் இன்ஜினை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிமோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரிலாம் தெரியல, நார்மலாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது. ஸோ பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் வீலுக்கு தனியாக, ரைட் வீலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 2 பட்டனுமே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் ஆகும், அப்புறம் வந்து பேக்கில் ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம லெஃப்ட் ரைட்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த டிஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டோடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 AA பேட்டரி போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபயர் இன்ஜின். இந்த ஃபயர் இன்ஜினோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. டயர்லாம் பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைரன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கழட்டி சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஓகே. ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பேட்ரி இன்செர்ட் ஆயிரும். ஸோ பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைட் கார்னரில் வச்சிங்கன்னா ஆஃபு, சென்டரில் வச்சிங்கன்னா ஆனு, அதே இந்த லாஸ்ட் கார்னரில் வச்சிங்க அப்படின்னா சைரனும் சேர்ந்து ஆன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் இருக்க ஸ்க்ரூ கழட்டுறதுக்கான சின்ன ஸ்பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கான இன்குபில்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் வந்துட்டு எல்இடி இண்டிகேட்டரோட தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ஃபயர் இன்ஜின் ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபயர் இன்ஜினில் வந்து இப்போ தண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம இங்கே ஒரு கேப்பு இருக்குது பார்த்திங்களா, இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். முதல்ல இதில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ உள்ளே நமக்கு தண்ணி தெரியுது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம் எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல. ஸோ தண்ணி ஊற்ற நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு தண்ணி வரும். நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு தண்ணி வந்துட்டு அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபயர் ஃபைட்டிங் தான், இந்த ஃபயர் இன்ஜினே நம்ம சொல்லிக்கலாம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு ₹1 கம்மி, அதாவது 1999 வருது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபயர் இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது.
அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமோட் கண்ட்ரோல்லே குடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுவுமே நம்ம கையால் தான் வந்து அமுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஏதாச்சும் ஒரு சின்னதாக லைட்டாக மேடு பள்ளத்தில் ஏறிச்சுனா கூட அப்படியே மாட்டிக்குது, வரமாட்டேங்குது. அப்புறம் லெஃப்ட் ரைட்டு சுத்தமாக வந்துட்டு இல்லை. லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே நல்லா இருந்திருக்கும். அதுவுமே பேக் டயரில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓட்டத்துக்கே நீங்கள் தனியாக வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது ஒர்த்தா இல்லை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ₹2000 இது ஒர்த் இல்லை. அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய டயர் கொடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனியாக தான் வந்து கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓட்டுறதுக்கே பிடிக்கல. இந்த ஃபயர் ஃபைட்டிங் டிஃபார்மேஷன் கார் வந்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸு கேஜெட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதை நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.